நேத்து ராகேஷ் ப்ரோ கூட நூ பிராங்க் பண்ண மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு எஸ்ஏ ஆஃபீஸரோட பாத்தீங்கன்னா நூ பிராங்க் பண்ண போறோம். தரமான மேட்சா இருக்க போகுது. மேட்ச்ல வந்துமே பாத்தீங்கன்னா நேத்து ராகேஷ் ப்ரோட எப்படி ஃபன் பண்ணனும் அது மாதிரி எஸ்ஏ ப்ரோட ஃபன் பண்ணா. எஸ்ஏ ப்ரோ அப்படியே பாருங்க. ஹலோ என்னென்ன வீட்டுக்குள்ள அடங்கி போய் ஓடி ஒளிஞ்சிருவான்னு நினைக்காதடா, நறுக்கி எறிஞ்சு புடுவேண்டி. பண்ணாலும் பண்ணுவாலும் சொல்லிட்டு நம்மளும் அமௌண்ட் போட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தோம் எனிமி வர வரையும். அப்புறம் எனிமி வந்து அடிச்சிருவாங்க. பாத்தீங்கன்னா எதிர் டீம்ல பாத்தீங்கன்னா தமிழ் பேர் வந்து கண்டா இருப்பாரு, ஃப்ரெண்ட் பிடிச்சி எந்திரிப்பாரு. அவங்க ரெண்டாவது ரவுண்ட் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா அமௌண்ட் போட ஆரம்பிச்சிட்டோம். நம்ம தான் அமௌண்ட் போடுறோம்னா எனிமி டீம்ல வந்து ஃபன்னா வந்து அமௌண்ட் போட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டீமே ஃப்ரெண்ட் பிடிச்சி பாத்தீங்கன்னா அமௌண்ட் போட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு இடத்துல ஜோன் சுருங்க விட்டு எனிமி டீம் ஒரு ஓடியை பிடிச்சி இந்த ரவுண்ட் வின் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் மூணாவது ரவுண்டுமே நானும் வச்சு ப்ரோ பாத்தீங்கன்னா சென்டர்ல போய் ரெண்டு அமௌண்ட் போட ஆரம்பிச்சிட்டோம். அந்த ஒரு ரவுண்ட்ல என்னாச்சுன்னு தெரியல, தமிழ் பேர் வந்து எங்களை வந்து அடிச்சிருவாங்க. அடுத்த 4 ரவுண்ட் பாத்தீங்கன்னா நானும் வச்சு ப்ரோ கண்ண எடுத்து ஃபுல் ரெஸ்ட் பண்ணிட்டோம். அடுத்து இந்த ரவுண்ட் பாத்தீங்கன்னா ரிவெஞ்ச் கொடுக்குற மாதிரி அமௌண்ட் போட்டு அடுத்த ரவுண்டுமே நிக்காம கொள்ளாம பாத்தீங்கன்னா ஃபுல் ரெஸ்ட் பண்ணி ஏறி அடிச்சு வின் பண்ணோம். ஆனா இது வரைக்கும் நல்லா விளையாண்ட நாங்க ஒரு வடக்கனை நம்பி ஏறினால பாத்தீங்கன்னா மேட்சே க்ளோஸ் ஆயிருக்கும். எல்லாரும் டெத் ஆனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல அந்த வடக்கையும் பாத்தீங்கன்னா ஸ்கோப் போட்டு விளையாண்டுகிட்டு இருப்போம். வடக்கனை நம்பி ஏறினதுக்கு அசிங்கப்பட்டு வந்ததுதான் மிச்சம்.